அதாவது சார், இப்போ எந்த ஒரு தேசிய கட்சியும் ஒரு மாநில கட்சியில வந்து மாநில அரசியல்ல கூட்டணி வைக்கும்போது என்ன நடந்தது நம்ம பார்த்துருக்கோம். காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1967 70 ஆண்டுகள் வரைக்கும் வந்து அவங்க ஆண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சாங்க. எதர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக இருப்பாங்க, திமுக இருப்பாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கன்சிஸ்டண்டா திமுக இருக்காங்க வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இப்போ காங்கிரஸ் வந்து இப்போ மாநிலத்தில் ஆட்சியை பிடிப்பது என்பது கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நியர் ஒரு 2 டிகேட்ஸ்ல இருக்குமான்னு தெரியல. வருகின்ற ஒரு 20 வருடங்களை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ ஒரு தேசிய கட்சி வந்து ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு பெரிய அளவில் வரணும், ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 15 இயர்ஸ் நீங்க கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட பலத்துல, அதாவது தேசிய கட்சியோட பலத்துல வந்து அட் தி காஸ்ட் ஆஃப் தேர் ஓன் எலெக்ஷன். ஓகே, ஒரு எலெக்ஷன்ல வந்து வின் பண்ணுவாங்க, தோப்பாங்க, அதெல்லாம் சகஜமா இருக்கும். ஆனா வந்து ஒரு 3 4 தேர்தல்களை வந்து தனிச்சு போட்டியிட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, என்னென்ன ஏரியாஸ் அப்படின்றது வந்து பார்க்கறதுக்கு வந்து கட்டாயத்துக்கு வந்து எல்லா கட்சிகளும் முற்படுவாங்க. அதுல தான் இப்போ வந்து பாஜக வந்து அந்த அந்த கட்டத்தை நோக்கி போயிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதிமுக பிஜேபி 2 பேரும் இணைந்ததுனால 2 பேருக்குமே வந்து பலன் கிடைக்கல. 2014 பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் தனியா நின்று வாங்கின வாக்குகள், அதாவது ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது அவங்க வாங்கின ஏடிஎம்கே தனித்து நின்று வாங்கின வாக்குகளும் என்டிஏ கூட்டணியில் இருந்த வாக்குகளையும் இரண்டையும் கூட்டினா ஓவராலுக்கு நாட் 1+1=2 இல்லாம அட்லீஸ்ட் 1.5 1.75 ஒரு லிவரேஜாவது கிடைச்சிருக்கணும். 2019 படுமோசமாக தோற்றார்கள். அதுவும் பாத்தீங்கன்னா சில கட்சிகள் சில தொகுதிகளில் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து இப்போ 9 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து பிஜேபி வந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்முருகன் தலைமையில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த 9 தொகுதிகளை எடுத்து பார்த்தாலும் நீலகிரி உட்பட, கன்னியாகுமரி உட்பட, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ட்ராப். ஒரு 5 லட்சம் ஓட்டு ஏடிஎம்கே வாங்கியிருப்பாங்க, 3 லட்சம் ஓட்டு என்டிஏ 2014 வாங்கினாங்கன்னா 2019 வந்து அது சிக்னிஃபிகண்டா 4 லட்சத்துக்கு குறைஞ்சிருது. ஒரு 40 50% கூட அவங்களால வந்து இது பண்ண முடியல, ஓட் கேதர் பண்ண முடியல. அப்போ இவங்களுக்குள்ள இந்த கட்சிகளோட சித்தாந்தத்துல ஒரு கட்சிகளுக்குள்ள தொண்டர்கள் மத்தியில அதுதான் அந்த சினர்ஜி இல்லை. அந்த சினர்ஜி வந்து இருந்தாதான் உங்களுக்கு அந்த ஓட் கன்வர்ஷன் ஆகி அட்லீஸ்ட் வந்து மெஜாரிட்டியா நம்மளால ஜெயிக்க முடியும். எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக பாஜக தொண்டர்கள் கிட்ட ஒரு சினர்ஜி ஏற்படாதனால தான். அஃப்கோர்ஸ் தலைவர்களுக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா அவங்க தேசிய அரசியலை நோக்கி போவாங்க. ஸோ தேசிய அரசியலை நோக்கி போகும்போது நம்ம தேசிய அரசியல்ல இல்லை மத்திய அரசாங்கத்தில் வந்து பங்கு பெற வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து முதற்கட்ட தலைவர்கள் எல்லாருமே இருப்பாங்க, எஸ்பெஷலி ரீஜனல் பார்ட்டிஸ்ல. ஆனால் தொண்டர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வரப்போகிற மாநில தேர்தலில் இப்போ நம்ம இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராமினன்ஸை கொடுத்துட்டா, பிஜேபிக்கு ஒரு ப்ராமினன்ஸை கொடுத்துட்டா, அடுத்து வரப்போகிற ஒரு மாநில தேர்தலில் நமக்கு திருப்பி இதே மாதிரி சீட் ஷேரிங்கில் போய் தான் அவங்களோட சேரணும். அப்படின்ற போது நமக்கு மாநிலத்தில் வந்து ஆட்சியை வந்து தக்க வைப்பதற்கு இல்லை மேலே வரத்துக்கு கண்டிப்பாக ஒரு வீக்னஸாக கருதப்படும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுட்டாங்க. பிளஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த தமிழ்நாடு பாஜக தலைவர்களை விட இவர் வந்து கொஞ்சம் அக்ரஸிவா வந்து பண்ணிட்டு இருக்கிறார். இது வந்து என்ன விளைவை கொடுக்க போகிறது, பலனை கொடுக்க போகிறது நம்ம 2024 பார்க்க போறோம் வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் முன்ன இருந்த தலைவர்களை விட இப்போ வந்து அக்ரஸிவா வந்து அவர் வந்து கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 தொகுதிகளுக்கு மேல போயாச்சு அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இந்த கட்சிக்கு, அதாவது பாஜக என்ற ஒரு மாநில கட்சிக்கு, இங்க இருக்கிற மாநில தலைமைக்கு என்ன ஒரு மேண்டேட் மேல இருந்து கொடுத்துருக்காங்க, அதை நோக்கி அவர் போறாரு. அஃப்கோர்ஸ் அதிமுகவில் வந்து ஒரு 4 முனையாக அவங்க பிரிஞ்சு இருக்காங்க. அதில் வந்து இப்போ எடப்பாடி ஐயா அவர்களுக்கு வந்து அந்த பொதுச் செயலாளர் வந்து கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தேர்தல் இப்போ சந்திக்க போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கும் சரி பாஜகவுக்கும் சரி இந்த 24 என்பது ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி. ஆசிட் டெஸ்ட்னா அவங்களோட தொண்டர்கள் பலத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அவங்க எடுத்துக்கொண்ட சித்தாந்தங்கள். இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து டைரக்டா திமுக வந்து எதிர்க்கிறார். திமுக அங்க உள்ள அமைச்சர்கள் மேல, முன்னாள் அமைச்சர்கள் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்னா அதை மக்கள் எப்படி உள்வாங்கி இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு அதிமுக, அதாவது இதுவரைக்கும் ஆண்ட அமைச்சர்கள் மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஃபைல்ஸ் 1 சொல்லும் போது சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இவர் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் காலகட்டத்தில் கண்டிப்பாக முன்னாள் ஆண்ட அமைச்சர்கள், அது காங்கிரஸ்ல இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி, அவர்கள் மேலேயும் அந்த என்ன ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதை வந்து வெளியில கொண்டு வருவதற்கு இவர் கட்டாயப்படுத்தப்படுவார். அப்படின்னா அங்கேருந்து தான் பிரிவுகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது என்னை பொறுத்த வரைக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு எப்படி நம்ம வந்து கூட்டணி கட்சியிலே இருந்துட்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் மேலே அவர் வந்து குற்றம் சாட்ட ஆரம்பிப்பாரா அப்படின்றது வந்து ஒரு சின்ன நெருடல் வந்து தொண்டர்கள் மேலே ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் போக போக பார்த்தோன்னா தான் 2026 தேர்தலில் யார் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா அது இப்போ சொல்ல முடியாது அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. உண்மையிலேயே வந்து எஸ், இவங்களோட கேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அட்லீஸ்ட் அண்ணாமலை அவர்களோட கேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 26லயோ இல்லை 31லயோ எப்படி வந்து பாஜக என்ற ஒரு கட்சி தமிழகத்தில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் மேலே போகணும்,
முதல்ல ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்பாங்க. இல்ல ஆட்சி அதிகாரத்துல அப்புறமா தலைமைக்கு வருவதற்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணினதுனால தான் அது வந்து ஓரளவுக்கு வெளிப்படையா தொண்டர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா அவர் எடுக்கிற ஸ்டாண்டாக இருக்கட்டும், அவர் பேசுகின்ற பேச்சுக்களாக இருக்கட்டும், அது தெரிய வந்ததுனால தான் வந்து பிஜேபி தொண்டர்கள் வந்து கண்டிப்பா நம்ம வந்து அதிமுகவோட இருந்தா நம்ம வந்து இந்த ரோட் மேப்புக்கு போக முடியாதுன்னு தெரியுது. அதிமுக தொண்டர்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இவர் நம்ம கூடயே இருந்துட்டு குற்றச்சாட்டுகளை சொல்றாங்களே, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இவர் ஒரு த்ரெட்டா இருப்பாரு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக கூட ஒரு 2.5 வருஷத்துக்கு 21க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர்களால ஒரு ஒரு எதிர் அரசியலை கொண்டு போக முடியல. திமுகவுக்கு மேல பாத்தீங்கன்னா என்ன ஒரு சார்ஜையும் அவங்களால கொண்டு போக முடியல. பிகாஸ் ஆஃப் அவங்களோட இன்டர்னல் பாலிடிக்ஸ். அவங்க அதை சரி செஞ்சு வரதுக்கே அவங்களுக்கு ஒரு 2.5 வருடம் ஆயிடுத்து. அதை வந்து அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கருவியா வந்து பயன்படுத்தி அதுல வந்து எஸ் கெயின் த பாப்புலாரிட்டி. அஃப்கோர்ஸ் த பாப்புலாரிட்டி வந்து ஓட்ஸா மாறப்போதான்றதை பார்க்க போறோம். பட் அதுல தான் வந்து ஐ திங்க் அண்ணாமலை ஹஸ் கெயின்ட் அட்வான்டேஜ். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மேலிடத்துல வந்து கண்டிப்பா அவங்க சொல்றாங்கன்னா அண்ணாமலையை தவிர்த்து விட்டு இங்க தமிழ்நாட்டில் இப்போதைக்கு கட்சி நடத்த போறதில்லை அவங்க. அந்த அந்த ஒரு டைரக்ஷன் வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா வந்து எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, எடப்பாடி ஐயாவுக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க மேலே வந்து இந்த தலைமையில் வந்து ஒரு சின்ன முரண் இருக்கிறது, அதை வந்து நீங்கள் சரி செய்யுங்கலாம் கண்டிப்பாக ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க செவி சாய்ச்சிருப்பாங்களா அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. செவி சாய்ச்சி இருந்தாங்கன்னா இங்கே கொஞ்சம் டோன் மாறி இருக்கும். இந்த ஒரு கடந்த ஒரு 3-4 மாதங்களில் மாறி இருப்பதான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அதையும் தாண்டி இப்போ எடப்பாடி ஐயா அவர்களே வந்து என்டிஏ மீட்டிங்க்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்து நாங்கள் பிரியறோம் கூட்டணியிலேருந்து அப்படின்னு சொன்னது வந்து கண்டிப்பாக ஒரு சமிக்ஜை மேலேருந்து வந்திருக்கும். எஸ் வி வாண்ட் டு பி ஆன் அவர் ஓன். பிஜேபி என்பது ஒரு என்டிஏ கூட்டணியில் லீட் பண்ண போகிறாங்க, நாங்கள் தனியாக இருக்க போகிறோம் அப்படின்றது வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அங்கேருந்து. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆனால் 2 கட்சிகளுக்கும் நல்லதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். அவர்களோட மெஜாரிட்டி ஆர் மெஜாரிட்டின்றது வந்து ஓட் ஷேரை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா எடப்பாடி அவர்களுக்கு கண்டிப்பாக ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் இல்லை, சசிகலா அம்மா இல்லை, டிடிவி தினகர் இவங்க 3 பேரையும் தவிர்த்து இவர் வந்து மேலே வந்திருக்கிறாரு. ஸோ தொண்டர்களோட ஆதரவு எவ்வளோ இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு தேர்தல். கண்டிப்பாக இவருக்கு வந்து 5 சீட்டு கிடைக்குமா 10 சீட் கிடைக்குமான்னு தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபி 2014 15% வாக்கு சதவீதம் இருந்தது, 18 இருந்தது. அதில் 3% வந்து எம்டிஎம்கே. அதை வெளியில் தள்ளி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 14லேருந்து 15% அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் என்டிஏ கூட்டணிக்கு. ஸோ அதை வந்து இன்னும் எவ்வளோ எடுத்துட்டு போறது, 15லேருந்து 25க்கு எடுத்துட்டு போகுமா, அதுதான் ஃபர்ஸ்ட் கோலா இருக்கும். அதன் மூலமாக ஒரு 4-5 சீட்டுகள் கிடைக்கும் அப்படின்னா ஐ திங்க் தட் இஸ் த வெக்டரி ஃபார் பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி நான் பார்க்குறேங்க. இல்லை என்னோட கருத்து என்னன்னா சார், ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்கிறது திமுக அரசாங்கத்துக்கு மேல. ஆனா அது வந்து யார் அறுவடை பண்ண போகிறார்கள்? அதிமுக அறுவடை பண்ண போதா, பிஜேபி அறுவடை பண்ண போதா? அதுதான் வந்து எங்க சரி இப்போ பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் என்னோட கணிப்பு வந்து பிஜேபிக்கு வரும்ன்ற மாதிரி ஒரு என்னோட கணிப்பு இருக்குது. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ சார்.